அது என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த தொகுதியில, இந்த அண்ணாமலையோட தொகுதியில 80,000 வாக்காளர்களை இன்னும் புதுசா ஏத்தி விட்டுருக்கு. நெட்டா ஆட் பண்ணிருக்கு. எத்தனை ரிமூவ் பண்ணுச்சோ தெரியாது. ரிமூவ் பண்ணதை தாண்டி ஆட் பண்ணது மட்டுமே 80,000 பேர். அந்த பர்டிகுலர் எம்பி கான்ஸ்டுவன்சில மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 10-11 லட்சம் வாக்காளர்கள்ல இருந்து ஒரு சில வருடங்கள்ல வந்து டபுள் மடங்கு வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்காளர்கள் இந்த ஒரு 10 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. அப்ப அந்த ஒரு தொகுதியில மட்டும் பாப்புலேஷன் டபுள் ஆயிருக்கா? எஸ்ஐஆர்லயாவது இதை நாங்க ரிமூவ் பண்ண போறோம் நீங்க பேசுறீங்கல்ல ஊர் பூரா. நீங்க பீகார்ல பண்ணலையே. பீகார்ல நீங்க டூப்ளிகேட் ஓட்டரை கூட ரிமூவ் பண்ணல. பீகாரோட இறுதி பட்டியல்ல 42% வாக்காளர்கள் கிட்டத்தட்ட, அதாவது 5ல் 2 வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா வெறும் 10% அட்ரஸ்ல இருந்து திருப்பி வர்றாங்க. ஒரு வீட்டுல 800 பேர் இருந்திருக்காங்க சார் இறுதி வாக்காளர் பட்டியல்ல பீகார்ல. அப்ப எஸ்ஐஆர் முடிஞ்சு நீங்க என்ன பண்ணீங்க? எப்படி உங்க எஸ்ஐஆர் நாங்க நம்ப முடியும்? நீங்க பாட்டுக்கு டிசம்பர் 9 ஜனவரி 9 ஏதாவது ஒரு டேட்டை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம மக்கள் என்ன நினைப்போம், இல்ல இதை இப்ப சரி பண்ணிடுவாங்க, இதை இப்ப சரி பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து பீகார் மக்களும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இதை இப்ப சரி பண்ணிடுவாங்க, இதை இப்ப சரி பண்ணிடுவாங்கன்னு. நவம்பர் 6 எலெக்ஷன், நவம்பர் 1 89 லட்சம் வாக்காளர்கள் அப்ஜெக்ஷன்ஸை வந்து நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம ரிஜெக்ட் பண்றீங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு பொய் சொல்றீங்க, நீங்க அப்ளையே பண்ணவே இல்லை அப்படின்னு கண் கூட பொய் சொல்றீங்க.